மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரை விமர்சனம். ஹரிபாஸ்கர், லாஸ்லியா, இளவரசு, ஷாரா மற்றும் பலர் நடிப்புல, அருண் ரவிச்சந்திரன் இயக்கத்துல, ஓசோ வெங்கட் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். பொறியியல் கல்லூரி மாணவரான ஹீரோ ஹரிபாஸ்கர் தனது கல்லூரியில் படிக்கும் ஹீரோயினி லாஸ்லியாவை காதலிக்கிறார். லாஸ்லியா அவரது காதலை நிராகரித்து விடுகிறார். கல்லூரி முடிந்து சில வருடங்களுக்கு பிறகும் படிப்பை முடிக்காமல் அரியர் வைத்துக்கொண்டு ஊர் சுற்றி வரும் ஹரிபாஸ்கர் சந்தர்ப்ப சூழ்நிலையால் லாஸ்லியாவின் இல்லத்தில் 6 மாதங்கள் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்ய நேரிடுகிறது. அப்போது அவருடனான புரிதலால் நட்பு பாராட்டும் லாஸ்லியா ஹரிபாஸ்கரை தனது நெருங்கிய தோழனாக ஏற்றுக்கொண்டு அவர் மீது அக்கறை காட்டுகிறார். லாஸ்லியாவின் நட்பை காதல் என்று புரிந்து கொள்ளும் ஹரிபாஸ்கர் மனதுக்குள் காதல் வளர்த்து கொள்ள திடீரென்று லாஸ்லியா வேறு ஒருவரை காதலிப்பது தெரிய வருகிறது. இதனால் அதிர்ச்சியடையும் ஹரிபாஸ்கர் லாஸ்லியாவுக்கு தொடர்ந்து காதல் தொல்லை கொடுக்க இறுதியில் யாருடைய காதல் வென்றது என்பதே கதை. ஹீரோவாக நடித்திருக்கும் யூடியூப் பிரபலம் ஹரிபாஸ்கர் முதல் படம் போல் அல்லாமல் நேர்த்தியாக நடித்திருக்கிறார். அம்மாவின் பாசத்தில் மூழ்கி அப்பாவின் அடியோடு வளர்ந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக வலம் வரும் இளைஞர் வேடத்திற்கு கச்சிதமாக பொருந்துபவர். தனது உடல் மொழி மற்றும் வசன உச்சரிப்பால் இளைஞர்களை கவர முயற்சித்திருக்கிறார். ஹீரோனியாக நடித்திருக்கும் லாஸ்லியா நடிப்பிலும் அழகிலும் பிரகாசிக்கிறார். முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ரயான் கொடுத்த வேலையை குறையில்லாமல் செய்திருக்கிறார். சாரா வரும் காட்சிகள் சிரிக்க வைக்கிறது. இசையமைப்பாளர் ஓசோ வெங்கட்டின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் திரைக்கதைக்கு பெரும் துணையாக பயணித்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் குலோத்துங்க வர்மன் காட்சிகளை பளிச்சென்று படமாக்கி இருப்பதோடு ஹீரோ மற்றும் ஹீரோயினியை அழகாக காட்டியிருக்கிறார். படத்தொகுப்பாளர் ராமசுப்பின் நேர்த்தியான படத்தொகுப்பு திரைக்கதையை தோய்வில்லாமல் நகர்த்தி சென்றிருக்கிறது. எழுதி இயக்கியிருக்கும் அருண் ரவிச்சந்திரன் தற்போதைய தலைமுறையினர் காதலை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள் என்பதை ஜாலியாக சொல்ல முயற்சித்திருக்கிறார். ஆனால் அதற்கான திரைக்கதை மற்றும் காட்சிகள் 20 வருடங்களுக்கு முன்பே தமிழ் சினிமா ரசிகர்கள் பார்த்து பழகிய பாணி என்பதால் பெரிதாக பாதிக்கவில்லை. மொத்தத்தில் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஓல்ட் இஸ் கோல்ட்.